டிஆர்எஸ் வந்து இப்போ இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாம் இப்போ களத்தில் வந்து அவர் இறங்கி வேலையை செய்கிறாரு. மக்களுக்கு வந்து அவரோட இதில் நல்லா என்ன செய்யணுமோ மக்களுக்கு அந்த அளவுக்கு இறங்கி செஞ்சிட்ருக்காரு. அவர் தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எளிமையாக பார்க்கலாம். எந்த ஒரு தொண்டனாகட்டும் எந்த ஒரு வாக்காளர் மக்களாகட்டும் நின்று அணுகி பேசிட்டு வாராசா நல்லா இருக்கியா சௌக்கியமா அப்படிங்கிற அணுகுமுறை அவர்கிட்ட இருக்குது. மற்றவங்ககிட்ட அந்த அணுகுமுறை இல்லை. அவர் பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கு இன்றைக்கி அந்த தெனாவட்டும் அந்த இதெல்லாம் கெத்தெல்லாம் கிடையாது. எளிமையாக பழகக்கூடியவர். என்னதான் பணம் காசு அதிகமாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவர் நல்ல பழகக்கூடியவர். 2 பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் நிறைய செய்கிறாரு. காம்படிஷன் தான் இருக்கும், யாருக்கும் வந்து கணிக்க முடியாது. வேலை செய்கிறாரு. இப்போ டிஆர்எஸ் அதுக்கு மேலே இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ரீசெண்டாக ஒரு 6 மாதமா அவர் பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிலேருந்து அவுட்டர் வில்லேஜ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் டஃப் தாங்க, யாருன்னு தெரியல. ஆனால் வந்து சில பேர் கேட்கும்போது டிஆர்எஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி பேர் டிஆர்எஸ் வாய்ப்பு இருக்குன்றாங்க. அவருக்கும் வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வந்து அவருக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. அவர் கன்ஃபார்ம் நினைக்கிறேன் இந்த வருஷம். அவர் வந்து இப்போ இறங்கி நிறைய வேலை செஞ்சிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. செல்வாக்கு நிறைய இருக்குங்க அவருக்கு. ஓகே, இப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குது? எப்படி யார் வருவாங்கன்ற ஐடியா இருக்கு? 2 பேர்ல நம்ம டிஆர்எஸ் தானே. டிஆர்எஸ் தான் வருவாங்க.